guys, welcome to Life of Rohi. அதாவது நம்மிடையே பெரும்பாலான மக்கள் கிட்ட பணத்தை பத்தி தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கு. அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் நிறைய இருக்கவங்க எல்லாம் ஏதாவது பிறரிடம் ஏமாத்தி இல்ல கொள்ளையடிச்சு அப்படி சம்பாதிச்சிருப்பாங்க. பணம் நிறைய இருந்தா ஒரு மனுஷனை கெடுத்துரும். பணம் நிறைய இருக்கவங்க ரொம்ப கெட்டவங்களா தான் இருப்பாங்க. பணம் ஒன்றும் மரத்துல காய்க்கிறது இல்லை. பணம் இருக்கவங்க மற்றவங்களை ஏமாத்தி அது சம்பாரிச்ச பணமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய எதிர்மறையான எண்ணங்கள், இது நெகட்டிவ் தாட்ஸ் தெரியாமையே சில பேர் இந்த சூழ்நிலையில வளர்ந்து வந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்ககிட்டயும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை இப்பவே உங்க மனசுல இருந்து அழிச்சிடுங்க. பணத்தை பத்தி ரொம்ப நல்ல விஷயம், நல்ல உணர்வுகள், அதாவது நேர்மறையான எண்ணங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதாவது நல்லதே செய்யக்கூடிய பணத்தை நம்ம கிட்ட எப்படி ஈர்க்கிறது அப்படின்றதுக்கான ஒரு 10 வழிகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். அண்ட் வீடியோவோட எண்டில் பணத்தை ஈர்க்கிறதுக்கான முக்கியமான அஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. மணியை அட்ராக்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மணி நீடு இருக்கு அப்படின்னா, என்கிட்ட எனக்கு தேவையான பணம் ஆல்ரெடி இருக்கு, அதாவது இருக்கிறது மேல கவனம் இருக்கணும். உங்ககிட்ட போதுமான பணம் இல்ல அப்படின்ற உணர்வுல இருக்க கவனத்தை விட என்கிட்ட நிறைய இருக்கு, போதுமான பணம் வரப்போகுது அப்படின்றதுலதான் உங்களோட முழு கவனமும் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தேவைப்படுற பணம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு, அது உங்களை சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு உணர்வுல தான் இருக்கணும் நீங்க. ஸோ அப்படிப்பட்ட மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கும் போது உங்களுக்கு தேவையான பணம் உங்களை நோக்கி அதிகமாக வரும். மூன்றாவது விஷயம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதாவது நீங்கள் கேட்ட விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக தானே இருப்பீங்க. ஸோ அந்த உணர்வில் நீங்கள் இருக்கும்போது சீக்கிரமாகவே நீங்கள் நினைக்கிறது நடக்கும். உங்களுக்கு தேவையான பணமும் உங்களிடம் சேரும். நான்காவது விஷயம், நீங்கள் ஒரு பொருள் ஏதாவது இல்லை வீடு, காரு, ஒரு பைக்கு எதுக்காவது ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இது என்னால் வாங்க முடியும், இது என்னால் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான், இது என்னால் ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் வளர்த்துக்கணுமே தவிர, மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது, இதெல்லாம் என்னால் வாங்க முடியாது, இப்போ இருக்க நிலைமையில இது தேவையா, இது உன்னால வாங்க முடியுமா, ஃபர்ஸ்ட் நடக்கிறத பேசு. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வார்த்தைகள், நெகட்டிவ் எனர்ஜி, இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல போனா அந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களாலையும் அந்த பொருள் வாங்க முடியும், உங்களால் அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நமக்கு இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹை கிளாஸ் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ பிரபஞ்சம் இதுதான் என்னோட எஜமானோட கட்டளை அப்படி சொல்லிட்டு அதை நிறைவேற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே எப்படி நினைக்கணும், இது என்னால் ஈஸியாக வாங்க முடியும் அண்ட் இது வாங்குறதுக்கான போதுமான பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினைக்க. அடுத்து 5வது விஷயம், பணம் உங்களை நோக்கி மேலும் மேலும் வரணும் அப்படின்னா அதை பிறருக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்ன, பிறருக்கு கொடுக்கணுமா, எனக்கே போதுமான பணம் கிடையாது, நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, பற்றாக்குறை மனநிலையில தான் இருக்கு, என்கிட்ட இல்லை அப்படின்ற மனநிலையில தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்கிறத ஒரு கொஞ்சமாகவும் அந்த ஒரு 10 ரூபாயோ ஒரு 20 ரூபாய்க்கோ யாருக்காச்சும் ஏதாவது ஒன்று பண்ணும் போதோ கொடுக்கும் போதோ உங்ககிட்ட அந்த பிறருக்கு கொடுக்குற நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு மனநிலை வரும், ஒரு பெருந்தன்மையான மனநிலை வரும், மகிழ்ச்சியா உணர்வீங்க. அப்போ என்னால் மற்றவங்களுக்கு பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி உணரும் போது மேலும் மேலும் நீங்கள் பணத்தை ஈர்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய பெரிய பணக்காரங்க இல்லை நிறைய பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட்டு இல்லை யாருக்காச்சும் ஏதாவது டொனேட் பண்ணுறது இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன டொனேட் பண்ணுறாங்களோ அதுக்கு டபுள் த டைம் அவங்களுக்கு மணி வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பெருந்தன்மையாக கொடுக்கறதுக்கும் தானம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தானம் பண்ணும்போது அந்த ஒரு மகிழ்ச்சியான மனநிலை வருமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். பட் பெருந்தன்மை
முன்னுரிமையாக கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான மனநிலை தோன்றும். அடுத்து 6வது விஷயம், நிறைய உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது வெளியில் போகிற பணம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நீங்கள் இருக்கீங்க. எப்படிங்க நான் அப்படி நினைக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படி தான் நினைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் மேலும் மேலும் பணத்தை உங்கள் சைடு ஈர்க்க முடியும். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது, அதிகமான செக்ஸ் எனக்கு வருது, பில்லை விட எனக்கு வந்து செக் நிறையா வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு விஷுவலைசேஷன் நீங்கள் வந்து பண்ணணும். அடுத்து 7வது விஷயம், செல்வம் ஒரு பக்கமும் பற்றாக்குறை மனநிலை ஒரு பக்கமும் இருக்குது அப்படின்னா செல்வத்து மேலே உங்கள் கவனத்தை குவிக்கணும். இப்போ வந்து உங்ககிட்ட போதுமான பணம் கிடையாது, பட் போதுமான பணம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் குவிக்கிற கவனத்தை விட நிறைய பணம் வரப்போது என்கிட்ட இருக்கு, போதுமான பணம் இருக்கு அப்படின்ற எண்ணத்துல நீங்க வந்து கவனம் வந்து அதிகமா செலுத்தணும். அப்ப வந்து நீங்க நினைக்கிறது வந்து உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 8வது விஷயம், செல்வ செழிப்பு அப்படின்றது வந்து நம்முடைய பிறப்புரிமை. உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் நீங்க சந்தோஷத்தையும் பெறுவதற்கான கீ வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அது என்ன கீ அப்படின்னா, நீங்க விரும்புற எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதை கேட்டு வாங்கணும். எப்படி கேட்டு வாங்கணும்? உங்களோட எண்ணங்களாலையும் உணர்வுகளாலையும் தான் நீங்க அதை கேட்டு வாங்க முடியும். உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் தான் அந்த திறவுகோல். ஸோ அந்த கீ வாழ்நாள் முழுக்க உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களை பொறுத்தது. முக்கியமா சொல்ல போனா உங்க எண்ணங்களும் உங்க உணர்வுகளையும் பொறுத்தது. 9வது விஷயம், பணம் மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையில என்ன வேணும்னாலும் அதை பெறுவதற்கு ஒரு குறுக்கு வழி அப்படின்னா உங்ககிட்ட நீங்க கேட்குற விஷயம் இருக்கு அப்படின்றது உணர்ந்து மகிழ்ச்சியான மனநிலை இருக்கிறது மட்டும்தான் நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான ஒரு குறுக்கு வழி. 10வது விஷயம், நமக்கு தேவையான பணம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இந்த அஃபர்மேஷன் ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது என்னன்னா, நான் சொல்றத அப்படியே கண்ணை மூடி உள்வாங்குங்க. என்னிடம் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கிறது, பணத்திற்கு குறைச்சலே இல்லை, அது என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நான் பணத்தை வசீகரிக்கும் காந்த சக்தி படைத்தவள். நான் பணத்தை நேசிக்கிறேன், பணம் என்னை நேசிக்கிறது. ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைக்கிறது. நன்றி, மிக நன்றி, மனமார்ந்த நன்றி அப்படின்னு நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து சொல்லும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் வரதை யாருனாலையுமே தடுக்க முடியாது. இந்த 10 விஷயமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. தேங்க்யூ.